வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல்-ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சுங்கத் தலைவர் ஷேக் அஹ்மத் பின் ஹமத் அல் கலீஃபா வட ஆப்பிரிக்கா, அண்மை மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான சுங்கத் தலைமை இயக்குநர்களின் பிராந்திய கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் பிராந்திய நாடுகள் மற்றும் உலக சுங்க அமைப்பு WCO இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு, பிராந்தியத்தில் சுங்க மேம்பாடுகள், WCO கொள்கை ஆணையத்தின் பணிகள் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கான அதன் பரிந்துரைகள் பற்றிய புதுப்பிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சேவை தரம், செயல்திறன் மற்றும் வேகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் டிஜிட்டல் உருமாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைச்சகம் பல சேவைகளை தொடர்ந்து டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது என்று பணி அமைச்சகத்தின் தொழில்நுட்ப சேவைகளுக்கான துணைச் செயலர் ஹுதா மிர்சா அல் சல்மான் அடிக்கோடிட்டு காட்டினார். தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளின் சதவீதம் சமீபத்தில் 81% அதிகரித்துள்ளது என்று அல் சல்மான் விளக்கினார். முழு டிஜிட்டல் மாற்றம் மற்றும் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை அடைய அமைச்சகம் சில உள் அமைப்புகள் மற்றும் சேவைகளை மற்ற அரசு நிறுவனங்களுடன் இணைத்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் பிரதிநிதிகள் டிஜிட்டல் ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு மன்றத்தின் DCDF 2.0வின் 2வது பதிப்பில் பங்கேற்றுள்ளனர். இது ஒரு ஐக்கிய நாடுகளின் மேற்கு ஆசிய பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு ஆணையம் மற்றும் அரபு நாடுகளின் லீக் LAS ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரபு பிராந்தியத்தில் டிஜிட்டல் மாற்றத்தை மேம்படுத்துதல், புதுமைகளை ஆதரித்தல், டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் பொது தனியார் துறை கூட்டாண்மைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் மன்றம் கவனம் செலுத்துகிறது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். பஹ்ரைன் இன்டர்நேஷனல் காட்டன் ஷோ BIGS 2025 முனிசிபாலிட்டிகள் மற்றும் விவசாய விவகார அமைச்சகம் சிறந்த நிலைப்பாடு அரசு துறை பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 20 முதல் 23 அன்று கண்காட்சி உலக பஹ்ரைனில் நடைபெற்றுள்ளது. சுகாதார அமைச்சகம், ராயல் மெடிக்கல் சர்வீஸ் RMS மற்றும் தகவல் மற்றும் EGA
கவர்மெண்ட் அத்தாரிட்டி உடன் இணைந்து பஹ்ரைன் தேசிய போர்ட்டலான bahrain.bh-இல் உறுப்பு தானத்திற்கான மேம்படுத்தப்பட்ட மின்னணு பதிவு முறையை தொடங்கியுள்ளது. இந்த அமைப்பு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கள் வாழ்நாளில் உறுப்பு தானம் செய்பவர்களாக பதிவு செய்ய அனுமதிக்கிறது அல்லது இறந்த பிறகு தானம் செய்வதாக உறுதியளிக்கிறது. பயனர்கள் தங்கள் விண்ணப்ப நிலையை சரிபார்த்து மின்னணு முறையில் தங்கள் பதிவை ரத்து செய்யலாம். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீலா பின் தல்சையத் ஜவாத் ஹசன் சமூகம் வழங்குவதை ஊக்குவிப்பதிலும் மனிதாபிமான விழுமியங்களை வலுப்படுத்துவதிலும் இந்த முயற்சியின் பங்கை எடுத்துரைக்கிறது. மாண்புமிகு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா நேற்று அல் சஃப்ரியா அரண்மனையில் நிதியமைச்சர் அஹ்மத் குக்சோத், திட்டமிடல், பொருளாதார மேம்பாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சர் டாக்டர் ரனியா அல் மஷாத் மற்றும் அரபு குடியரசின் முதலீட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் ஹசன் அல் காதிப் ஆகியோர் உள்ளடக்கிய எகிப்து தூதுக்குழுவை வரவேற்றனர். முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பஹ்ரைன் எகிப்து கூட்டு அரசாங்க குழுவின் இரண்டாவது கூட்டத்தில் பங்கேற்க தூதுக்குழு பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு சென்றுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.